ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CS25C04 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1 இதுல பார்ட்டியே பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்ட்ஸ். இதுல ஒன் வேர்ட்ஸ்ல வந்து நான் வந்து ஒன் வேர்ட்ஸ் 10 20 ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பேன். இதை கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இது போக அடிஷனலா கேட் மாடல் இருக்க ஒன் வேர்ட்ஸும் கொஞ்சம் நிறைய படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 20 ஒன் வேர்ட்ஸும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. MCQ மாடல்ல தான் வரும். ஸோ இப்போ 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் கண்டிப்பா இருக்கும். இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ADT கண்டிப்பா இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நேம் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். ஷாலோ அண்ட் டீப் காப்பிங் அதோட டிஃபரன்ஷியேட் கேட்கலாம் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பில ஷாலோ அண்ட் டீப் காப்பிங் கேட்டுக்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட ஒரு பார்ட் பில கேட்டிருந்த கொஸ்டின். ஃபீச்சர்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் உப் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்கிரீடியன்ஸோட டைப்ஸ் பார்த்துக்கோங்க. யூனிட் 2 இதில் வந்து பார்ட் ஏ பொறுத்தவரை ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ஈஸியாக கேட்குறாங்கன்னா டேரக்ட் கொஸ்டின் வரும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா ப்ரோக்ராமிங் கான்செப்டோ இல்லை அல்காரிதம் கான்செப்டோ சேர்த்து வரும். நல்ல ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது கொஞ்சம் டெப்த்தாக பார்த்து வச்சுக்கோங்க. கொடுத்துருக்க 3 டாபிக்னா அந்த 3 டாபிக் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எப்படி கேட்டாலும் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ இதில் ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். இதில் இந்த LIFO FAFOலாம் வரும், பார்த்து வச்சுக்கோங்க ஸ்டாக் கான்செப்ட். ஸோ இதில் வந்து அடுத்து ஒரு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து இதில் 3 மார்க்ஸ். இது ஃபுல்லாமே நம்ம அனாலிசிஸ் பண்ணி எடுத்துருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் லிஸ்ட் யூசிங் ஏ லிங்க்டு லிஸ்ட் ஓவர் அரே. இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. டிக்யூ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸோட அப்ளிகேஷன் கேட்கலாம். அது எக்ஸ்பிரஷன் மாற்ற சொல்றது வந்து கேட்கலாம். இது சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல பிக் கொஸ்டின்ல வந்திருக்கு. அதையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்கலாம் பல கொஸ்டின்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கியூ ரொம்ப முக்கியம். சர்க்குலர் லிங்க் லிஸ்டோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப முக்கியம். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிங்க்டு லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இது நீங்க படிச்சீங்கனாலே போதும். இது வந்து பல தடவை கேட்டிருப்பாங்க. இது வந்து நீங்க படிச்சீங்கனாலே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாக் ஏடிடில இருந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டாக் ஏடிடில இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாக் அப்ளிகேஷன் அதாவது இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக் எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா இது இருக்கும். இன்ஃபிக்ஸ்ல இருந்து போஸ்ட் ஃபிக் எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா கேட்பாங்க. அதனால ஸ்டாக் அப்ளிகேஷன் படிச்சுக்கோங்க. ஸ்டாக் ஆப்ரேஷனும் ஒரு சில டைம் வந்து கேட்டிருக்காங்க. அந்த புஷ் பாப்பு அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. டபுள் லிங்க் லிஸ்ட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து யூனிட் 3. ஸோ இதில் வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த AVLTலாம் ரொம்ப முக்கியம். ட்ரீ பேஸ்டு வர கான்செப்ட்ஸ் இது. ஸோ அடுத்த ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம 3 மார்க்ஸ்ல ஹீப் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹீப் ரொம்ப முக்கியம். பைனரி சர்ச் ட்ரீ அதோட ப்ராப்பர்ட்டிஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அது போக வந்து அட்வான்டேஜஸ், ஓவர் கம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துக்கோங்க. AVL ரொம்ப முக்கியம். ட்ரீ அண்ட் ட்ரீ ட்ராவர்சல் டெக்னிக் இது ரொம்ப முக்கியம். ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. ட்ரீ ட்ராவர்சலை வந்து கேட்கலாம் உங்கள்கிட்ட. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யூனிட் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கான்செப்டிவா கேட்க வாய்ப்பு இருக்கு. டேரக்ட் கொஸ்டின் வராமல் இருக்க கூட செய்யலாம். கொஞ்சம் அதனால கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி இதில் வந்து நீங்கள் AVLT படிச்சீங்கனாலே போதும். அவ்வளோ ரிப்பீட்டட் இதெல்லாம் வந்து AVLT அடிச்சு துவச்சிருக்காங்க. AVLT நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னு பாருங்க. ஒரு சில டைம் டேரக்ட் கொஸ்டின் இருக்கும். ஒரு சில டைம் வந்து அந்த இது மாதிரி நோடு கொடுத்து கேட்பாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரீ டயக்ராம் கொடுத்து. ஸோ கொஞ்சம் நல்லா அனாலிசிஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அது வந்து பைனரி சர்ச் ட்ரீ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 2 படிச்சீங்கனாலே மோஸ்ட்லி இந்த யூனிட்ல அட்டன் பண்ணிடலாம். மல்டிவே சர்ச் ட்ரீயும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 4ல ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். க்ரூஸ்குலர் கொடுத்தும் டோபாலஜிக்கல் செட்டிங் இந்த மாதிரி இருக்கும். அட்ஜென்சி மேட்ரிக்ஸ். அடுத்து வந்து டிஜிஸ்டர் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு அடுத்து ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் DAG கண்டிப்பாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிச்சுக்கோங்க. BFS அண்ட் DFS கிராஸ் ட்ராவர்சல் அதோட அட்வான்டேஜஸ் பார்த்துக்கோங்க. NP ஹார்ன் அண்ட் NP கம்ப்ளீட் இதோட டிஃபரன்ஷியேட் படுத்துக்கோங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங் அண்ட் எக்ஸாம்பிள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. MST ரொம்ப முக்கியம். அது மாதிரி கிரீட் அல்கோரிதம் ஒரு யூஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அதில் எல்லோ கலர்ல செட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் ரிலேட்டாகவும் சம்டைம்ஸ் கேட்குறாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பார்ட் பியில் இது 12 மார்க் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அதில் க்ரூஸ்கல் அண்ட் ப்ரிம்ஸ் பார்க்கணும். க்ரூஸ்கல் ரொம்ப முக்கியம். கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். க்ரூஸ்கல் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் ரெண்டையுமே படிச்சுக்கோங்க. MSTலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இது எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ நான் பல கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து டிஜிஸ்ட்ராஸ் ஷார்டஸ்ட் பாத் இதுவும் ரொம்ப முக்கியம். இதுவும் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல அந்த 15 மார்க்ல கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு 12 மார்க்குங்கிறப்போ வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. ஸோ எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. இதுல இருந்து அடிச்சு துவச்சிருக்காங்க டிஜிஸ்ட்ராஸ் அல்கோரிதம். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லோ கலர்ல ஷார்ட் பண்ணாதான் பல டைம்ஸ் கேட்டது. அடுத்து டோபாலஜிக்கல் ஷார்ட்டிங் இதுவும் வந்து ஒரு சில டைம் கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எல்லோ கலர்ல ஷார்ட் பண்ணா மட்டும் நீங்க படிச்சீங்களே போதும். அது கிராஃப்ட் ட்ராவர்சல்ல BFS அண்ட் DFS பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து யூனிட் 5 இதில் வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து அந்த நொட்டேஷன் கான்செப்ட் வரும். அதை பார்த்துக்கோங்க. அல்கோரிதம் கான்செப்ட் வரும் அடுத்து. ஸோ இதில் வந்து அடுத்த 10 ஒன் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல அசிம்டிக் நோட்டேஷன் அதில் பிக் ஓ நோட்டேஷன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் அப்ரோச் பார்த்துக்கோங்க. ரெகர்ஷன் பார்த்துக்கோங்க. பேக் ட்ராக்கிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப முக்கியம். அல்கோரிதம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் அசிம்டிக் நோட்டேஷன் வித் எக்ஸாம்பிள் இது ரொம்ப முக்கியம். இது கேட்டிருக்காங்க. ரிகர்சிவ் அல்கோரிதம் அதில் வந்து உங்களுக்கு ஃபிபோனசி நம்பர் வச்சு கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த யூனிட்ல இந்த அல்கோரிதம் பேஸ் பண்ணிருக்கல பேசிக்கான ஒரு சில கான்செப்ட்ஸ், அதாவது பேசிக்கா இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவோம். ஃபிபோனசி, ஆம்ஸ்ட்ராங் நம்பர், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அடுத்து யூனிட் 6ல உங்களுக்கு ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டார்டிங் கான்செப்ட் வரும். அடுத்து ஒரு 10 ஒன் வேர்ட்ஸ் இருக்கும். சரி, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேஷ் ஃபங்க்ஷன், கொலிஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். இந்த ஹேஷிங் கான்செப்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். லீனியர் அண்ட் பைனரி சர்ச் அதோட டிஃபரன்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செலக்ஷன் சார்ட் இது ரொம்ப முக்கியம். அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதுதான் நான் வந்து உங்களுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியில பபிள் சார்ட், செலக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட்லாம் கொடுத்துருக்கேன். அதில் மெயினாக செலக்ஷன் சார்ட் ரொம்ப முக்கியம். அதில் பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் கேஸ் பார்த்துக்கோங்க. பார்ட் பி பொறுத்தவரை குவிக் சார்ட் நல்லா படிச்சுக்கோங்க. குவிக் சார்ட், இன்சர்ஷன் சார்ட் இது ரொம்ப முக்கியம். இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்க. மோஸ்ட்லி அல்கோரிதம் பேஸ்டா பார்த்துக்கோங்க. டேரக்டா சும்மா மட்டும் பதிக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அல்கோரிதம் பேப்பர்னால கண்டிப்பா அல்கோரிதம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இன்சர்ஷன் சார்ட் எப்படி கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. அது ஹேஷிங் அண்ட் கொலிஷன் ஹேண்ட்லிங் டெக்னிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. பைனரி சர்ச் படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து ஓவராலாக உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கனாலே மோஸ்ட்லி நல்ல மார்க் எடுத்துடலாம். பட் இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அல்கோரிதம் பேப்பர் கொஞ்சம் ஒரு சில டைம் டஃப்பாகவும் கேட்டிருக்காங்க. அதனால நீங்க படிக்கிறப்பவே அல்கோரிதம் பேஸ்டா படிச்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு அட்டன் பண்றப்ப ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.